தப்பலாம்புலியூர்னு ஒரு கிராமத்தில் திருவாரூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே என் தங்கச்சி வந்து வீடு வாங்கியிருந்தாப்புல. அந்த காலத்து வீடு இங்கே பாருங்கள், நிலையெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. நிலை 2 பக்கம் தர்பை கொட்டியிருக்காப்புல. திருஷ்டி பிள்ளையார் திருஷ்டி பிள்ளையார் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வாசலுக்கெல்லாம் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் பெயிண்ட்டு ஃபுல்லாக நம்ம டைல்ஸ் போடுறோம்ல, அது மாதிரி பெயிண்டில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் வாசப்படிக்கு கோலம் போட்டு இந்த முன்னாடி ஒரு டிசைன் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம டைல்ஸ் போட்டுட்ருக்கோம். வாசப்பெல்லாம் அழகாக கோலம் போட்டு, இது வந்து முன்னாடி வராண்டா, அது முன்னாடி வந்து ஒரு வராண்டா, இதுக்கப்புறம் இந்த உள்ளார ஒரு இடம், இதுக்கு ஒரு இது போட்டிருக்குறாங்க. இது வந்து 2வது நிலை. இது 2வது நிலை. எல்லாம் அந்த காலத்தில் கட்டையாக தான் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா வீட்டுக்குள்ளே வர்றவங்க தலை குனிஞ்சு வரணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது அடுத்தது இந்த பக்கம் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு திண்ணை, பயிறு உளுந்து போட்டுக்கிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. உள்ளுக்கு இந்த சைடு ஏறினாக்கா இந்த பக்கம் ஒரு இது கோலம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். டிசைன் உள்ளுக்கு அழகாக இருக்குது. பழங்காலத்து வீடு. இங்கே ஒரு சின்ன என்ட்ரன்ஸு. அந்த காலத்தில் பரணி மாதிரி அந்த காலத்து வீடு எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக அந்த காலத்துலலாம் எவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள வீடு இது. இந்த தூணெல்லாம் இருக்குது பாருங்கள். இது சென்டரில் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. அப்படியே வந்தோம்னா இந்த சைடு ஒரு பெட்ரூமு, இந்த சைடு ஒரு ரூமு. எல்லா நிலையுமே கட்டையாக இருக்குது பாருங்கள். சின்னதாக இருக்குது பாருங்கள். எல்லாமே தலை குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து அப்போ அந்த காலத்தில் போட்ட உத்தரம். இதெல்லாம் ஃபுல்லாக சென்டரில் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டிவி யூனிட்டு, பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்காங்க. தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க. இந்த சைடு காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்கு படுதாலாம் போட்டு அது ஒரு இது வச்சுருக்குறாங்க. இது வந்து சாமி ரூமும் சின்னதாக அழகாக கச்சிதமாக இருக்குது. உள்ளுக்கு தங்கச்சி வந்து சாமி வச்சுருக்காப்புல. அது விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு போகும். அடுத்தது இது வந்து முத்தம், வெள்ளை முத்தம். பிறகு இது ஃபுல்லாக நல்லா வத்த வடகம் காய வைக்கிறது. இது ஒரு முத்தம், பெரிய முத்தம். இது அப்போ உள்ள வீடு பாருங்கள். ஃபுல்லாக மேலே இங்கே வந்து காலையிலேயும் சாயந்தரமும் மயில் வந்து நிற்கும். அதுவும் ஒரு அப்லோடு பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே உள்ளார ஒரு டேங்க் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து உள்ளார இருக்கிற தண்ணி, முனிசிபல் தண்ணி வந்து இதுக்குள்ளே வரும். இந்த டேங்க்கு பக்கத்தில் உள்ளுக்கு வந்து தோட்டம் மாதிரி ஒரு கார்டனிங் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த சைடு வரும். இப்படி இருக்குது இந்த சைடு. அடுத்தது இங்கே ஒரு இதுதான் போர் இருக்குது. இங்கே வச்சுருக்காங்க. நடுப்படியே வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, வெளி பாத்ரூமு. இங்கே இந்த இடத்துல ஜாமான்லாம் வைக்க அந்த காலத்தில் எப்படி அலமாரியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது இதுதான் கிச்சன். நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம். இப்போ இதுதான் தலைவாசல். எத்தனோண்டு இருக்குது பாருங்கள். எல்லா நிலையுமே இவ்வளோதான் நிலையே. 4 அடி தான் நிலையே இருக்குது. இந்த சைடு இப்போ உள்ளதுக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷினு, ஜாமான் வளர்க்குறதுக்கு மோடை, சிங்க்கு, கீழே குப்பை வைக்கிறதுக்கு இடம். இது வந்து கிச்சனு. ஃபுல்லாக கிச்சனுக்கு மட்டும் டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க, எண்ணெய் படாமல் இருக்கிறதுக்கு. இங்கே ஒரு கபோர்டு பாருங்கள். அங்கே உள்ள கபோர்டு, அந்த காலத்தில் உள்ள கபோர்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஜாமான் வைக்கிறதுக்கு. மேலையெல்லாம் உத்தரம் போட்டு வீடு கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்து வீடு ஃபுல்லாக அந்த காலத்து வீடு உத்தரம். இங்கே ஒரு கட்டை. இது வந்து உட்காரத்துக்கு இங்கே ஒரு கட்டை கட்டியிருக்காங்க. எல்லாம் பெயிண்ட் அடிச்சு தொட்டு கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு நல்லா இருக்குது. டைல்ஸ்லாம் கிடையாது. இது காலுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. இந்த பக்கம் ஒரு கபோர்டு, கிளாஸ்லாம் வைக்க அங்கே ஒரு இடம். இது ஜாமான், பித்தளை ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு, பித்தளை ஜாமான் மற்றது எல்லாம் ஜாமான் வைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய செல்ஃபு கட்டியிருக்காங்க. செல்ஃபு போட்டு கலர் டோர் போட்டிருக்காங்க. இந்த சைடு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த டோர் பாத்ரூம் டோரு. மேலே எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே அப்போ அந்த காலத்தில் உள்ள மரம் வச்சு கட்டினது இது ஃபுல்லாக. அங்கேருந்து இங்கே வந்தோம்னா திருப்பி வராண்டாக்கு வர்றோம். இந்த முத்தத்துக்கு வரும். இதில் நல்லா வத்த வடகம்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வத்தல் போடுறதுக்கு தான் மாவெல்லாம் கிண்டி வச்சுருக்கோம். இது வந்து புள்ள பக்கம் போகிற பாதை. அதுவும் டிசைன் பண்ணி நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த சைடு கொடக்கடலை அம்மியெல்லாம், அந்த காலத்தில் உள்ள கொடக்கடலை அம்மியெல்லாம் கிடக்கு. அந்த வரைக்கும் இது சொல்லுவாங்க, முறம் இதும்பாங்க. அந்த இதெல்லாம் அப்படி கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து கொல்லை பக்கத்து நிலை. அதுவும் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து
கூடை, அப்போ உள்ள கூடை. இது வந்து சல்லடை, தென்னை மரத்தில் தேங்காய் பறிச்சது இருக்குது. இந்த சைடு ஒரு ரூமு. இதெல்லாம் வேஸ்ட்டு ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, பரணி கட்டி நிலம் இருக்கிற தொட்டு படுதாலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு இது பாருங்க, இதுதான் நேற்று நான் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்தது இன்றைக்கி தான் வடகம் கிண்டியத்துக்கு மாவு கிண்டி வச்சுருக்கோம். வேறு மாவெல்லாம் கிண்டி வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே வந்து கொல்லை பக்கத்துலேயும் செடி 2 பக்கமும் செடி வச்சுருக்காங்க. பாத்ரூம், இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, கொல்லை பக்கம் பாத்ரூம். இது பக்கமும் செடி இருக்குது. அந்த பக்கம் டேங்க் வந்து பாத்ரூம் தனியாக கட்டின தொட்டு உள்ளுக்கு அந்த பக்கம் ஒரு கட்டடம் போட்டுருக்காங்க. இந்த சைடு இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் ப்ரோக்கன் ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. போட்டு இங்கே பாருங்க, பூசணிக்காய் கொடி ஃபுல்லாக பூசணி கொடி. அதில் ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்க. அதனால் உள்ளார ஒரு பெரிய காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த சைடெலாம் கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காயெல்லாம் பூ வச்சுருக்கு. துளசி பாருங்கள், நிறையா இருக்குது துளசி. கத்திரிக்காயெல்லாம் பூ வச்சுருக்கு. மற்றபடி வேப்ப மரம், தென்னை மரம்லாம் காய் காய்ச்சிருக்கு. இந்த நார்த்தங்காய் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாக. இது பெரிய கொல்லை. அவ்வளோதான் இந்த வீடை பற்றி இதுதான். கிராமம் நல்லா அமைதியாக இருக்குது. காலையில் மயில் வருது நிறையா, அதுவும் ஒரு அப்லோட் பண்ணியிருக்கேன். மயில்